ஸ்ரீதர், இவ்வளவு குழப்பங்கள் ஒவ்வொரு ஆண்டு வருதுன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இதை தவிர்க்க முடியாதா? இது அதிகாரிகள் உள்ளூரில் இருக்கிறவங்க தான் பண்ணுறாங்கன்னு எப்படி நம்ம சுருக்க முடியும்? அப்போ அந்த அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவங்க தானே? அதாவது இதில் நீங்கள் கேள்வியே அரசியலாக அக்கறையான்னு, துரதிருஷ்டவசமாக தமிழகம் மட்டும்தான் அதிகமாக சொல்ல போனால் இதை அரசியல் படுது. நீட்டே வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் இப்போ நீட்டில் இருக்கிற கட்டுப்பாடு வேணாம் அப்படி. நான் வர்றதுக்கு முன்னாடி உண்மையிலே இந்த விஷயமாக ஒரு இலவசமாக சேவை மையத்தை பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு ஒரு சேவை நோக்கில் நண்பர் சந்திரசேகரன். அவர்கிட்ட நான் கேட்டேன். இப்போ அவர் சொன்னார், நாங்கள் இலவசமாக கொடுக்கும்பொழுதே பயிற்சி கொடுக்கும்போது அரசு பள்ளி மாணவர்களுக்கு தான் குறிப்பாக கொடுக்குறோம். அதில் வகுப்புகளுக்கு பாடங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி கடந்த ஒரு மாதமாக இந்த தேர்தலுக்கு அன்றைக்கு எப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோம், அந்த தேர்தல் அன்றைக்கான மனநிலை தயாரிப்பு எப்படி, அதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அரசாங்கம் சொல்கிறது 3 மணி நேரம் இல்லை, அரசாங்கம் 1.5 மணி நேரம் சொன்னால் கூட நீங்கள் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போங்க. அவங்க இவ்வளோ சட்டத்திட்டம் எதுக்காக கட்டுப்பாடு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அந்த கட்டுப்பாடு எல்லாமே ஒரு தகுதியுள்ள மாணவர்களை உருவாக்குவதற்கும், தெரியாமல் கூட ஏதாவது ஒரு தகுதியற்றவங்க இல்லை உள்ளே வந்துட்டு அதன் மூலமாக ஒரு தகுதியான மாணவருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு பறிபோயிடக்கூடாதுன்றதுக்காகவும் இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இவ்வளோ கட்டுப்பாடு கொடுத்துருக்காங்க.